போராட்ட வீரர் எஸ் ராமசாமி படையாட்சியாரின் 102வது பிறந்த நாளை ஒட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். சென்னை கிண்டியில் உள்ள ராமசாமி படையாட்சியாரின் சிலைக்கு கீழே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி முதலமைச்சர் மரியாதை செலுத்தினார். டெல்லி சென்றுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள ராமசாமி படையாட்சியாரின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அவருடன் முன்னாள் அமைச்சர்கள் இருந்தனர். இதேபோல கிண்டியில் உள்ள ராமசாமி படையாட்சியாரின் சிலைக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். உத்தராகண்டின் டேராடூனில் மழை வெள்ளத்தின் கோர முகத்தின் ஒரு பகுதியே இது. மேக வெடிப்பால் வானத்திலிருந்து அருவி போல மழைநீர் கொட்டியது. இதன் காரணமாக தம்சா ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடியது. ஏராளமான வீடுகள், வாகனங்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. ஆற்றங்கரையோரத்தில் உள்ள தப்கேஸ்வர் மகாதேவ் கோயிலை வெள்ளம் சூழ்ந்தது. இதேபோன்று டேராடூனில் தேவ்பூமி மருத்துவக் கல்லூரியை வெள்ளம் சூழ்ந்த நிலையில் மாணவ மாணவிகளை மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் பாதுகாப்பாக மீட்டனர். டேராடூனில் பிரேம் நகர் பகுதியில் காட்டாற்று வெள்ளம் புகுந்தது. இதனால் அந்த பகுதியே கடல் போல காட்சியளித்தது. மழை வெள்ளத்தால் டேராடூன் ஹரித்வார் தேசிய நெடுஞ்சாலையில் பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் டேராடூனில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி நேரில் ஆய்வு செய்தார். அப்போது மழை வெள்ள பாதிப்பு குறித்து பிரதமர் மோடி மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் தொலைபேசி மூலம் கேட்டறிந்ததாக கூறினார். ஆயுத பூஜை மற்றும் தீபாவளி விடுமுறையையொட்டி 6 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி சென்னை தாம்பரம் மற்றும் நாகர்கோவில் இடையே செப்டம்பர் 28ஆம் தேதி முதல் அக்டோபர் 26ஆம் தேதி வரை சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமைகளில் நாகர்கோவிலிருந்து புறப்படும் சிறப்பு ரயில் மறுமார்க்கத்தில் திங்கட்கிழமைகளில் தாம்பரத்திலிருந்து இயக்கப்படுகிறது. சென்னை எழும்பூர் நெல்லை இடையே வரும் 25ஆம் தேதி முதல் அக்டோபர் 23ஆம் தேதி வரை வியாழக்கிழமைகளில் நெல்லையிலிருந்தும் வெள்ளிக்கிழமைகளில் எழும்பூரிலிருந்தும் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூர் தூத்துக்குடி இடையே வரும் 29ஆம் தேதி முதல் அக்டோபர் 27ஆம் தேதி வரை வாரம் ஒருமுறை சிறப்பு ரயில் இயக்கப்படும் எனவும் இந்த சிறப்பு ரயில் திங்கட்கிழமைகளில் தூத்துக்குடியிலிருந்தும் செவ்வாய்க்கிழமைகளில் எழும்பூரிலிருந்தும் புறப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. சென்னை சென்ட்ரல் செங்கோட்டை இடையே புதன்கிழமைகளில் மட்டும் சென்னை சென்ட்ரலில் இருந்து சிறப்பு ரயில் புறப்படும் எனவும் வியாழக்கிழமைகளில் செங்கோட்டையிலிருந்து புறப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னை சென்ட்ரல் பொத்தனூர் சிறப்பு ரயில் வரும் 25ஆம் தேதி முதல் அக்டோபர் 23ஆம் தேதி வரை வியாழக்கிழமைகளில் சென்னை சென்ட்ரலிலிருந்து புறப்படும் எனவும் வெள்ளிக்கிழமைகளில் பொத்தனூரிலிருந்து புறப்பட்டு சென்னை வரும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இதேபோல சென்னை சென்ட்ரல் நாகர்கோவில் சிறப்பு ரயில் செப்டம்பர் 30ஆம் தேதி முதல் அக்டோபர் 28ஆம் தேதி வரை செவ்வாய்க்கிழமைகளில் நாகர்கோவிலிருந்தும் புதன்கிழமைகளில் சென்ட்ரலிலிருந்தும் புறப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு புதன்கிழமை தொடங்கும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. பிரம்மோற்சவ நாட்களில் எப்போதும் 8 லட்சம் லட்டுகளை இருப்பு வைக்க திருப்பதி தேவஸ்தானம் முடிவு செய்துள்ளது. திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு ஆலோசனைக் கூட்டம் திருப்பதி மலையில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அறங்காவலர் குழு தலைவர் PR நாயுடு இந்த மாதம் 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஏழுமலையான் கோயில் வருடாந்திர பிரம்மோற்சவம் தொடங்கும் என்றார். அன்றைய தினம் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அரசு சார்பில் ஏழுமலையானுக்கு பட்டு வஸ்திர சமர்ப்பணம் செய்ய உள்ளதாகவும் கூறினார். மேலும் பிரம்மோற்சவ நாட்களில் தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் என்பதால் லட்டு தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பக்தர்கள் எண்ணிக்கையை கணக்கிட இஸ்ரோவுடன் இணைந்து ஏற்பாடு செய்துள்ளதாகவும் கூறினார். ఇది ముఖ్యమంత్రి గారి యొక్క ప్రోగ్రాం. అదేవిధంగా భక్తులకి ఎలాంటి అసౌకర్యం కలగకుండా ఎప్పటికప్పుడు ఇస్రో వారి సౌజన్యంతో క్రౌడ్ మేనేజ్మెంట్కి వాళ్ళకి ఇవ్వటం జరిగింది. వాళ్ళు మినిట్ టు మినిట్ వాళ్ళు దీన్ని మానిటరింగ్ చేస్తూ ఉంటారు. பிரம்மோற்சவ நாட்களின் போது 4500 காவல்துறையினர் பணியில் ஈடுபடுத்தப்படுவர் என்று PR நாயுடு தெரிவித்தார். பாலாறு மாசு குறித்து சுற்றுச்சூழல் மதிப்பீட்டு குழுவை அமைத்த உச்சநீதிமன்றம் 6 மாதங்களில் மதிப்பீடு செய்து அறிக்கை தயாரிக்க உத்தரவிட்டுள்ளது.
வட தமிழகத்தின் ஜீவ நதியான பாலாறில் தோல் பதனிடும் தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுகள் கலப்பதால் மாசடைந்து நச்சு நுரையை வெளியேற்றி வருகிறது. இதனால் ஆற்றுப்படுகையை சுற்றியுள்ள ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுவதாகவும் இதனால் மாசு ஏற்படுத்தும் தொழிற்சாலைகளை மூட உத்தரவிட வேண்டும் என்றும் வேலூர் சுற்றுச்சூழல் கண்காணிப்பு குழு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி பர்திபாலா தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது மாசுபடுதலை தடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த தமிழ்நாடு அரசு கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு விதிகளை மீறும் தொழிற்சாலைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட மனுதாரர் தரப்பு தொழிற்சாலை கழிவுகள் சரியான முறையில் சுத்திகரிக்கப்பட்டு வெளியேற்றப்படுகிறதா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியது. இதனைத் தொடர்ந்து பாலாறு மாசு குறித்து ஆய்வு செய்ய சுற்றுச்சூழல் அறிஞர் நாகராஜன் தலைமையில் சுற்றுச்சூழல் மதிப்பீட்டு குழுவை அமைத்த உச்சநீதிமன்றம் 6 மாதங்களில் மாசு குறித்து மதிப்பீடு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தனர்.